பழைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர். எங்கள் உயிர் துளி என்று தமிழை உறக்க பாடும் சாஸ்திரம் எங்கு பழங்கதையே கூறும் புது சரித்திரம் படைத்தலை மனையே கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் போட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் போட்ட கொட்டிய புட்டிச்சதா மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் ஒரு அற்புதமான வரவேற்பு நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையின் கருணாநிதி அவர்கள் இந்த உரையாற்றுவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான வரவேற்பு நாகராஜ் தலைமையில நீங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கின்றீர்கள். நம்முடைய சின்னம் முரசு சின்னம் மறந்துடக்கூடாது. முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் டாக்டர் விஜயகாந்தனுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பெற்ற வேட்பாளர் நம்முடைய அனகை முருகேசன் அவர்களுக்கு
முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான வரவேற்பு கொடுத்த தாய்மார்களுக்கு நன்றி. நாகர்களுக்கும் 11 ரத்தக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 நன்றி. கீதா நாகர்களுக்கும் நன்றி 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 நன்றி. மிக சிறப்பான வகையிலே எல்லாரும் சிறப்பான வகையில் வரவேற்பு கொடுத்த தாய்மார்களுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. அப்படியே நில்லுமா, அப்படியே நில்லு அப்படியே நில்லு அப்படியே நில்லு நெல்லு நெல்லு நெல்லு. அது பிரம்மாண்டமான அந்த முன்னாடி பார்ப்போம், அந்த முன்னாடி போகிறோம், முன்னாடி பார்ப்போம், முன்னாடி பார்ப்போம். தாய்மாரெல்லாம் முன்னாடி வந்துருங்க, தாய்மாரெல்லாம் முன்னாடி வந்துருங்க. நான் தான் அங்கே இருக்கிறேன், நீ தான் இங்கே முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க. தாய்மாரெல்லாம் கொஞ்சம் ஜீப்புக்கு முன்னாடி வந்துருங்க, தாய்மாரெல்லாம் ஜீப்புக்கு முன்னாடி வந்துருங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றிம்மா, நன்றி 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 நன்றி. அப்படியே இருப்பா அப்படியே இருப்பா. அன்பார்ந்த கணபதிபுரத்தில் வசிக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனகை முருகேசன் முன்னாடி வாங்கம்மா, எல்லாரும் முன்னாடி வாங்க, தீபுக்கு முன்னாடி வந்துருங்க, தீபுக்கு முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, எல்லாம் முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க, தாய்மார்கள் எல்லாம் முன்னாடி வந்துருங்க. வருகின்ற 23ஆம் தேதி காலை அளிக்க வேண்டிய சின்னம் முரசு சின்னம். யாரும் தாய்மார்கள் மறந்துடக்கூடாது. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தேர்தல் முடிந்த பிறகு 2000 ரூபாயாக உயர்த்தப்பட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் 8000 ரூபாய்க்கு கூப்பன். தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்சி அமைய போறது முதலமைச்சர் தலைமையில் தான், அவர் தலைமையில் தான் ஆட்சி அமையுது. எந்த விதமான மாற்றம் இல்லை. வந்த உடனே அந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்பாங்க. ஆக ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், டிவி இது போன்ற பொருட்கள்லாம் வாங்கலாம். ஆக வருகை தந்த தாய்மார்கள் இந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் நான் இருந்து எல்லா சாலைகளுக்கும் சாலைகள் போடப்பட்டுள்ளது, குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது, வெந்நீர் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது, கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டது, பூங்காக்கள் அமைத்து திறக்கப்பட்டுள்ளது. என்ன நீங்க என்ன கேட்டாலும் செய்வதற்கு தயாரா இருக்கிறோம். ஆனால் 24 மணி நேரம் எங்க கடல் நீர் இருந்து குடிநீராக்கும் திட்டத்தின் மூலமாக 24 மணி நேரம் குடிநீர் வருவதற்காக இந்த வார்டுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. ஆக வருகை தந்த தாய்மார்கள் முரசு சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர். நல்ல பாருங்க, பிடிக்கவங்க கொண்டிடுங்க. நல்ல பாருங்க, நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்ம ஊர் அனகாபுத்தூரை சேர்ந்தவர் தான். நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஆட்சி பெற்ற வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தோட ஆட்சி பெற்ற வேட்பாளர். அவருக்கு நாம உதயம் சொல்லி பார்க்கக்கூடாது. 3ஆம் இடத்துல ஓட்டு போடுற இடத்துல முரசு சின்னம் இருக்குது. முரசு சின்னத்துல வாக்களித்தால் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியும். வருகின்ற 23ஆம் தேதி தயவுசெய்து தாய்மார்கள் நீங்கள் முரசு சின்னத்துல வாக்களிகள் வெற்றியை தெரிவித்தார்கள் கேட்டு தீபா நாகராஜ், ஆர்கே நாகராஜ் தலைமையிலே மிக சிறப்பாக வரவேற்று கொடுத்தது. நன்றி நன்றி நன்றி. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் உரையாற்றியது போல ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று இந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அற்புதமான உரை தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்து நல்லா சொன்னாரு. ஆர்கே
நாகராஜ், வட்ட செயலாளர் ஆர்.கே. நாகராஜ் அவர்களும், மாமன்ற உறுப்பினர் கீதா நாகராஜ் அவர்களும் ஒரு அற்புதமான ஒரு அருமையான இந்த மாலை நேரத்தில் வேட்பாளர் அந்த நாகேந்திர முருகேஸ்வரர்கள், இந்த மண்ணின் மைந்தர். ஆனா மாற்று கட்சி வேட்பாளர் ஐடிகே கட்சியில அதிமுக போர்வையில அதிமுக சின்னத்தில் நிற்கிற இந்த மாற்று கட்சி வேட்பாளர் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்து நிற்கிறேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். பொதுமக்கள் எல்லாருக்கும் நீங்க எடுத்து சொல்லணும். அதிமுக போர்வையில அதிமுக சின்னத்தில் நிற்கிற ஐடிகே வேட்பாளர் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்து நிற்கிறேன். என்றென்றும் ஸ்டாலின் தொடரட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 7வது முறை. நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சி இங்கே வெற்றி பெறும். நம்முடைய தளபதி முதலமைச்சர் ஆகணும்னா ஒரு கூட்டணி கட்சி இங்கே வெற்றி பெறும். பல்லாவரம் தொகுதியிலும் 20 வாக்கு பெட்டியை திறந்தா மீண்டும் முரசு சின்னமாக முரசு சின்னமா இந்த வாக்குப்பட்டி இயந்திரத்திலே 3வது இடத்துல இருக்கிறது முரசு. இதை பெருந்திரனாக வரவேற்பு கொடுத்த கூட்டணி கட்சி தலைமை காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் முரசு போட்டு முரசுல போடுங்க. முரசு வாக்களிப்பு உதவி செய்வீங்களா? முரசு. அதனால 23ஆம் தேதி முரசு சின்னத்தை வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து தாய்மார்கள் முரசு அம்மா வண்டிமா முரசு சின்னம். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் நன்றி. காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு நன்றி. நம்ம வேட்பாளர் போடுங்க. முரசு நம்முடைய வாக்கு உதயமொழி கண்ணன் அவர்களுக்கு ஏதோ ஒரு நிமிஷம் இருங்க. நம்முடைய முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர் நீண்ட கால நண்பர், 40 ஆண்டு காலம் அவரோடு உரையாடி இருக்கின்றனர். நன்றி. வாடா பால் நன்றி. நன்றி. பேர பேச்சோடு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. முரசு சின்னம். வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு சின்னத்திலே வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் முரசு சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.